ஸ்டெப்பு சொல்லிட்டு அவனுக்கு ஸ்டெப் சரியா? வெல்கம் டு பூச்சாண்டி ரெஸ்டாரண்ட். இந்த ஸ்டெப் போடணும். ஸ்டெப் போடணும். காமெடியில் ஸ்டெப்னு எனக்கு கேள்வி என்னன்னா ஸ்டெப்பு உண்மையிலே ஸ்டெப் ஃப்ரீஃபயர் எல்லாரும் வெல்கம் டு பூச்சாண்டி ஸ்டெப் நம்ம யூடியூப் ஸ்டெப் நீ பேசு நேரா பேசு ஸ்டெப்லாம் கொடுக்காத ஸ்டெப் கொடுங்க. வெல்கம் டு பூச்சாண்டி ரெஸ்டாரண்ட். இப்படியே ஸ்டெப் இப்படி கை சும்மா கையை கட்டி பேசு. ஓகேவா? இப்படிதான். ஓகே 1 2 3 வெல்கம் டு பூச்சாண்டி விளாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதை சம்மந்தமாக இருக்குன்னு அந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி பார்த்தா தெரியும். இந்த வீடியோ நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த எந்த இடத்துக்கு போகணும் உங்களுக்கு வந்து நீ பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, அதேமாதிரி லைக் பண்ணிக்கிறீங்க, பெல் சிம்பிளுக்கு ஆள் கொடுத்துக்கிறீங்க. நிறைய உங்களுக்கு நாங்கள் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அதெல்லாம் நாங்கள் நம்ம யூடியூப் சேனல் இருக்குது, நீங்கள் பார்த்து வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் வந்து நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் தாங்க எங்களுக்கு வந்து. ஏன்னா வந்து வியூஸ் போகும்போது சொல்லுது நிறைய. அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு லைக் போடுங்க, இல்லை ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு இல்லை மோட்டிவேட்டாக இருக்கும். வந்து நாங்கள் இப்போ எங்கே இருக்குன்னு வந்தீங்கன்னா பின்னாடி திரும்பி பார்த்தா பாவன் பாலம் தெரியும். பாவன் பாலத்துக்கு புதுசாக எங்கள் ஊரில் ஒரு ஆர்பர் சட்டி கட்டியிருக்காங்க. அந்த இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறோம். நாங்கள் அங்கேருந்து பாவன் பாலத்தை பார்த்தா வியூ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் பாவன் பாலத்துக்கு வந்தீங்கன்னா கீழே தயவுசெய்து இறங்கி அந்த கல்லெலாம் நடந்து நீங்கள் போய் அந்த எண்ட்லேருந்து பாருங்கள். பாவன் பீச் வியூ வந்து சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். சரி, நாங்கள் அது போகும்போது சும்மா வெறுங்கையை போட்டிட்டு போல கையில் பார்த்துக்கிறேங்க. இந்த பையில் என்ன இருக்குன்னா டீயும் பப்ஸும் வாங்கிட்டு போகிறோம். தனி பாட்டிலாம் வாங்கிட்டு போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போய் அங்கே வந்து சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுங்க. போமா புதுசாக நம்ம ஒரு ஆள் சேர்த்துருக்கோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா புனிய புதுசாக ஆள் சேர்த்துருக்கோம். இவர் பேர் வந்து லிவிங்ஸ்டன். இது பேர் வந்து முழு பேர் வந்து உருட்டு லிவிங்ஸ்டன். எனி டைம் வாயில் உருட்டு ஓடிட்டே இருப்பாரு. ஆமாம், உருட்டிகிட்டே இருப்பார். அவ்வளோதான், 10 நிமிஷத்துக்கு உருட்டிகிட்டே போட்டுக்கிட்டே இருப்பார் வாயில். கணக்குதான் அடிக்கிற. அப்போ நல்லா போய் மூஞ்சா பார்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாத்துக்கணும், நல்ல போய் மூஞ்சா நல்ல வேணா நம்ப கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துகிட்டே இருக்கோம். எங்க வந்துக்கிட்டோம்னா நெருங்கி கல்லில் ஏற போறோம். நாங்கள் ஏறி நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். ஆமா ஏடா நடந்து வானே கைப்பிடி சூக்குறீங்களாடா நீங்க? ஏன் போய் சக்திமான் ஆச்சு நூல் விட்டு காப்பாத்திரி. யாரு? நம்ம ஊருக்கு ஸ்பைடர்மேன் வரணுமானே. நம்ம ஊருக்கு ஸ்பைடர்மேன் பார்ப்பான். அங்கே இந்த கடல் பார்ப்பான், அங்கிருந்து பார்ப்பான், இங்கிருந்து பார்ப்பான். எங்க நூல் விட இடமே இல்லை, நடந்து போமா. அவன் அமெரிக்காவில் இருக்கிற வரைக்கும் தான் ஸ்பைடர்மேன். ரெண்டு பேரும் எல்லாத்தையும் காலையில் நீங்க வந்து இந்த கரெக்டான இந்த ஸ்பாட்டுக்கு வந்தீங்கன்னா வந்து நீ மீனும் பிடிக்கலாங்க. பாருங்க, ஆல்ரெடி அண்ணன் மீன் பிடிச்சிட்டு இருக்க. அண்ணா என்ன மீன் பிடிச்சிருக்கீங்க? சின்ன ஓடான பிடிப்பீங்களா? திமிங்கெல்லாம் பிடிப்பீங்களாண்ணே? திமிங்க வராதோ? சுறா ஆள் கடை தானா? சீலா வருமானே? சீலா எல்லாமே ஆள் கடடா. அப்ப இந்த கடலை என்னென்ன இருக்கு? அப்ப என்னென்ன மீன் மாட்டேன்? ஆசி வேற கிளஞ்சானா? வாங்க போ, டீ ஆடியோல. அப்ப பட்டறை விடிச்சோமா? இங்க நல்ல சொல்லி பட்டறை விடிச்சு டீ ஆடிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் உட்காருங்க. அப்போ தண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்நாக்ஸ் டைம் ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் பாருங்க சாப்பிட போகிறோம். பங்கு வெளியே பங்கு வெளியே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம். ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வியூ லேட்டாக திண்டுக்கிறோம். வரும்போது வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃப்ளாக்ஸ் ஏதாவது கொண்டு வந்துடுங்க. ஏன்னா அங்கேருந்து வரும்போது நீங்கள் இந்த இதை நடந்து வரும்போதுன்னா ஆடி போய் டீ அதுக்குள்ள நீங்கள் ஆடின டீ தான் டீ குடிக்கணும். இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. கேமரா பண்ணி காட்டுங்க. போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. அதனால 2 ஜீவங்க வந்து டீ ஆடின்னு சொன்ன காரணத்தினால நாங்கள் டீ ஊற்றி குடிக்க போனோம். மற்ற ரெக்கார்டான்பா இப்படி நான் இப்படி பங்கு பிடிங்க. பங்கு இப்படி பண்ணுச்சு 2 ரூபா ஐஸ்கிரீம் டப்பாவா? ஆமா, காத்து வீசுது. அவர் போனா வந்து 40 கேட்டா 40 டீ கேட்டா வந்து 35 தான் தருவாராம். கேட்டா நாட்டு சக்கரை போட்டு கேட்டீங்க, அதனால உங்களுக்கு 30 டீ தருவோம். இது எத்தனை குடிக்கலாம் பார்த்தா 4 பேர் குடிக்கலாம், 5 பேர் குடிக்கலாம், 6 பேர் குடிக்கலாமா.
பஸ்ல போட்டு போறாங்கயா வரல வைப் பண்ணி போறாங்கப்பா யாரு சூடா இருக்கீங்களா இரு தானே பங்கு பிடிக்கணும் இது பங்கு பிடிக்கணுமா? ஆமா அதாம்மா அந்த டீல பங்கு பிடிக்கணும் அந்த டைம் பங்கு பிடிக்கணுங்க நாளைக்கு கோழி வேற எடுக்கணும் செல்வத்திலும் சிகிச்சல் ஒன்று மாதிரிலடா இருக்கு. சொல்ல நிறைய வத்தாதீங்க ஆம்பளை பொம்பளைடா அவன் இன்னும் எல்லாத்துட்டு போறாங்க. அப்புறம் போகும்போது கடவுளில் போட்டுறாதீங்க. போகும்போது இந்த மாதிரி வச்சுக்கிறேங்க, வச்சு டெஸ்ட் மில்ல போட்டுருங்க. பப்ஸ் பப்ஸ் போன் சொல்லி கொடுத்துருவா கேமராமேனுக்கு. சரி டீ கொஞ்சம் ஆடி போச்சு, ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கு. என்ன இங்கேருந்து பவன் பாலத்தை நீங்கள் பார்த்துட்டு டீ பப்ஸ் சாப்பிட்டு நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் பவன் பாலத்து வந்தீங்கன்னா வெறும் பவன் பாலத்தோட பார்த்து நிற்காதீங்க, இந்த கரெக்டாக அந்த ஸ்பாட்டு வாங்க. இங்கேருந்து டீ பப்ஸ் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. டோக்கன் போட்டு வச்சிருப்பாரு. ஆமாம், நீங்கள் டூரிஸ்ட் பிளேஸ் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் காட்டுவாங்க. ஆனால் இது இப்போ தான் கட்டினாங்க. ஆனால் இது இங்கேருந்து பார்க்க வியூ சூப்பராக இருக்குது, ஃபோட்டோ எடுக்கலாம். நீங்கள் எப்படியா வந்துட்டு போங்க, எதாவது சொல்லுங்கள் மக்களுக்கு வந்து. ஓகே ஆமாம் வாங்க.